இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். சரி, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்னா என்ன? நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா என்ன மோட்டிவ்காக பிஸ்னஸ் ஆரம்பிப்போம்? ப்ராஃபிட் மோட்டிவ்காக தான் பிஸ்னஸ் ஆரம்பிப்போம். சரி, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோன்னே இந்த பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் வச்சுருப்போம். பேஸ்ட் ஆன், அதாவது நம்ம காம்படிட்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க, நம்மளோட பாஸ்ட் இயர்ஸில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம், இதெல்லாம் பேஸ் பண்ணி we would have some estimates. say for example 100 rupees ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஒரு வேளை ஏர்ன் பண்ணுறதா ஒரு எஸ்டிமேட் வச்சுருக்கோன்னு வச்சுக்கலாம். சரி, சப்போஸ் நம்மளால் ஒரு 90 rupees தான் ஏர்ன் பண்ண முடியுது. we had an estimate for 100 rupees but 90 rupees தான் ஏர்ன் பண்ண முடியுது. ஆர் 110 rupees ஏர்ன் பண்ணிட்டோம். கம்மியானாலும் சரி ஜாஸ்தியானாலும் சரி, நம்ம எஸ்டிமேட்டை விட ஆக்சுவலாக நம்ம ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் சரி இல்லை ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி, அதுக்கான ரீசன் கண்டுபிடிக்கணும். என்ன ரீசனாக இருக்கும்? ஒன்றா நிறைய சேல்ஸ் நடந்திருக்கும், இல்லைனா நான் 10 rupeesக்கு விற்கிறேன்னு சொன்னதை 11 rupeesக்கு என்னால் விற்க முடிஞ்சிருக்கும். ஒன்றா சேல்ஸ் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், இல்லைனா செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஆர் நான் என்னோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு ஆர் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் குறைஞ்சிருக்கும், என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கும். என்னோட எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சாலும் மை ப்ராஃபிட் வுட் கோ அப். சரி, என்னோட எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு எடுத்துட்டா அதுலேயும் நம்ம டீப்பராக போகணும். என்னது? என்னோட எக்ஸ்பென்சஸ், மெட்டீரியல் எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சிருக்கா, இல்லை நான் லேபருக்கு பே பண்ண எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சிருக்கா, இல்லை வேற எதுவும் ஓவர் ஹெட்ஸ் குறைஞ்சிருக்கா? ஸோ அந்த மெட்டீரியல்னு எடுத்துக்கிட்டோன்னா மெட்டீரியலில் நான் எஃபிஷியண்ட்டாக மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராடக்ட் ஏ செய்கிறதுக்கு எனக்கு ரா மெட்டீரியல் 5 குவான்டிட்டி வேணுங்கிற இடத்துல நான் வெறும் 4 units ஆஃப் ரா மெட்டீரியல் பேஸ் பண்ணியே நான் ஒரு ப்ராடக்ட் ஏவை மேனுஃபேக்சர் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா தென் வி ஆர் யூஸிங் த மெட்டீரியல்ஸ் எஃபிஷியன்ட்லி. ஆர் ஒரு 2 மிக்சர் இருக்குது, say for example raw material X and raw material Y கலந்தா we will get product ஏன்னு வச்சுக்கோங்க. ரா மெட்டீரியல் எக்ஸ் விலை ஜாஸ்தி, ரா மெட்டீரியல் Y கொஞ்சம் விலை கம்மி அப்படின்னா ரா மெட்டீரியல் ஒய்யை நிறையா போட்டுட்டா தென் எனக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். கரெக்டாக? ஆர் எனக்கு ரா மெட்டீரியலோட ப்ரைஸே குறைஞ்சி போயிருக்கலாம். நான் ஒரு ரா மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறேன், அந்த ரா மெட்டீரியலோட ப்ரைஸும் குறைஞ்சி போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால என்னோட மெட்டீரியல் காஸ்ட் குறையும். இதே மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால, அதாவது லேபர் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனாலையோ இல்லை லேபர் காஸ்ட் குறையிறதுனாலையோ, அதாவது வேஜஸ் குறையிறதுனால, இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால என்னோட லேபர் காஸ்ட்டும் குறையலாம். இதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் குறையிறதுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னா, என்னோட ப்ராஃபிட் சேஞ்ச் ஆயிருக்கு, அது எதனால சேஞ்ச் ஆயிருக்கு, எந்த இடத்துல நான் எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கேன், எந்த இடத்துல என்னோட ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல்ஸ் கம்மியாக இருக்குது இல்லை ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது ப்ராஃபிட் கம்மியும் ஆகலாம் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ அதுக்கான ரீசன் என்ன, என்னோட ஸ்டாண்டர்ட்ஸை விட ஆக்சுவல்ஸ் எந்த இடத்துல டிஃபர் ஆகிருக்கு, எது இந்த ப்ராஃபிட் சேஞ்ச் ஆனதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். சரியா? இதில் நம்ம ஒன்றுத்துக்கும் we have to find variances. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது மெட்டீரியல் வேரியன்ஸ். மெட்டீரியல் வேரியன்ஸ் இதில் நான் லாஜிக்ஸ் எல்லாம் புக்கில் கூட படிச்சுக்கோங்க. லாஜிக்ஸ் எல்லாம் ரொம்ப போக வேண்டாம். வி வில் ஜஸ்ட் பை ஹார்ட் த ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் அதை சம்மில் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். சிம்பிள். மெட்டீரியல் வேரியன்ஸ் அதுக்கு கீழே 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னது? யூசேஜ் வேரியன்ஸ் அண்ட் ப்ரைஸ் வேரியன்ஸ். யூசேஜ் வேரியன்ஸ் இஸ் ஃபர்தர் கிளாஸிஃபைட் டு ஈல்டு வேரியன்ஸ் அண்ட் மிக்ஸ் வேரியன்ஸ். சரி, இப்போ எனக்கு ரா மெட்டீரியல் ஒரே ஒரு டைப் ஆஃப் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நான் மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன்னா என்னோடய ஃபார்முலா இதோடு முடிஞ்சிடும். மெட்டீரியல் வேரியன்ஸ் அது 2ஆக கிளாஸிஃபை, யூசேஜ் அண்ட் ப்ரைஸ் வேரியன்ஸ்னு இதோடு முடிஞ்சிடும். இதே 2 மிக்சர் யூஸ் பண்ணி, அதாவது மெட்டீரியல் எக்ஸ் அண்ட் மெட்டீரியல் ஒய்ன்னு 2 காம்பினேஷன் யூஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு மேனுஃபேக்சர் அ ஃபினிஷ்டு ப்ராடக்ட்னா தென் எனக்கு
இந்த ரெண்டும் எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ ஒரு ரா மெட்டீரியல்னா என்னோட சம் இதோட முடிஞ்சிடும். 2 ரா மெட்டீரியல்னா எனக்கு இதுவும் வரும். இப்போ மெட்டீரியல் வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். எஸ்கியூனா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, எஸ்ஆர்னா ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் ரேட். அடுத்தது எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் மைனஸ் ஏக்யூ இன்டூ எஸ்ஆர். இது என்னது? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். அடுத்தது ப்ரைஸ் வேரியன்ஸ், ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஏக்யூ இன்டூ ஏஆர். சரி, இப்போ இந்த ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணணும். எப்படி மனப்பாடம் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் மைனஸ் ஏக்யூ இன்டூ ஏஆர். சரியா? இப்போ எஸ்கியூவை தூக்கி இந்த கார்னர்லையும் எஸ்கியூ இன்டூ எஸ்ஆரை தூக்கி இந்த கார்னர்லையும் ஏக்யூ இன்டூ ஏஆரை தூக்கி இந்த கார்னர்லையும் எழுதிக்கோங்க. நடுவில் பாருங்க, ரெண்டுமே ஒரே ஐட்டம் தான். என்னது? ஏக்யூ இன்டூ எஸ்ஆர். அடுத்தது திருப்பி இதுதானே ஃபர்தராக கிளாஸிஃபை ஆகுது. ஸோ எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் மைனஸ் ஏக்யூ இன்டூ எஸ்ஆர். அதை என்ன பண்ணுங்க? திருப்பி இதை ரெண்டுத்து இந்த கார்னருக்கு கொண்டு வந்துருங்க. என்னது? எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் இந்த கார்னரில் ஏக்யூ இன்டூ எஸ்ஆர். நடுவில் ரெண்டும் ஒரே ஐட்டம் தான். தட் இஸ் ஆர்ஏக்யூ இன்டூ எஸ்ஆர். ஆர்ஏக்யூ அப்படின்னா என்னது? ரிவைஸ்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. சரி, இப்போ இதெல்லாம் எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் அப்படின்னா என்ன? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் ரேட். அப்படின்னா நம்ம வந்து பேஸ்ட் ஆன் வேரியஸ் நார்ம்ஸு ஆஸ் அ கம்பெனி அந்த உண்மையில் ப்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி we would have fixed some standards. அது வந்து ஆக்சுவல்ஸ் கிடையாது. இதெல்லாம் ஒரு வேரியஸ் எஸ்டிமேட்ஸ், நார்ம்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இவ்வளோ கன்சம்ஷன் ஆகும், இவ்வளோ ரேட்டில் we will consume so many மெட்டீரியல்ஸ்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அதுதான் வந்து எஸ்கியூ அண்ட் எஸ்ஆர். சரி, ஆக்சுவல் குவான்டிட்டி ஆக்சுவல் ரேட் அப்படின்னா உண்மையில் நான் ரா மெட்டீரியலில் எவ்வளோ காஸ்ட்டுக்கு வாங்கினங்கிறது ஆக்சுவல் ரேட்டு, எவ்வளோ ரா மெட்டீரியல் கன்சியூம் பண்ணுங்கிறது ஆக்சுவல் குவான்டிட்டி. சரி, இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். இப்போ ஆக்சுவல்ஸ் தெரியும், நமக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் தெரியும். எப்போ வந்து இந்த ஆர்ஐக்யூவெல்லாம் வரும்? இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே ஆர்ஐக்யூங்கிறதே ஒன்று இல்லவே இல்லை. எப்போ ஆர்ஐக்யூங்கிறது வரும்? 2 காம்பினேஷன், அதாவது ரா மெட்டீரியல் 2 ஐட்டம் இருந்ததுனா தான் we will get RAQ. இல்லாத வரைக்கும் we will not get RAQ. சரி, சம்குள்ள போகலாம். இந்த ஆக்சுவல் ஃபிகர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் Z ஆர் as அண்டர். மெட்டீரியல் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி ஆக்சுவல் குவான்டிட்டி கொடுத்துட்டாங்க. மெட்டீரியல் ப்ரைஸ் ஸ்டாண்டர்ட் ரேட் கொடுத்துட்டாங்க, ஆக்சுவல் ரேட் கொடுத்துட்டாங்க. இங்கே எத்தனை ரா மெட்டீரியல் இருக்குது? ஒரே ஒரு ரா மெட்டீரியல் தான் இருக்குது. 2-3 ரா மெட்டீரியல் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலுக்கான டேட்டா கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? மெட்டீரியல் வேரியன்ஸ், யூசேஜ் வேரியன்ஸ், ப்ரைஸ் வேரியன்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். 2 மெட்டீரியல் இருந்தால் தான், அதாவது 2 ரா மெட்டீரியல் இருந்தால் தான் யூ கேன் ஃபைண்ட் ஈல்ட் அண்ட் மிக்ஸ் வேரியன்ஸ். ஓகே, இப்போ நம்ம கீழே போய் சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். சரி, சம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும்? எஸ்கியூ தெரியணும், எஸ்ஆர் தெரியணும், ஏக்யூ தெரியணும், ஏஆர் தெரியணும். எனக்கு தெரியுமா? தெரியும். எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் தெரியுமானா? தெரியாது. ஸோ ஐ வில் ஃபைண்ட் எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர். அடுத்தது ஏக்யூ இன்டூ ஏஆர். அதுக்கப்புறம் வேறு என்ன? இங்கே எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் இங்கேயே கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது ஏக்யூ இன்டூ ஏஆர் இங்கேயே கால்குலேட். நடுவில் ஒன்று மட்டும் எனக்கு கால்குலேட் பண்ண. என்னது? ஏக்யூ இன்டூ எஸ்ஆர். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு டேபிள் மாதிரி போட்டு எனக்கு என்னெல்லாம் ஐட்டம் கால்குலேட் பண்ணணுமோ அதுக்கு ஒரு டேபிள் போட்டுக்கிறேன். அதை தூக்கி கால்குலேட் பண்ணிவிட்டு அதை தூக்கி அப்படியே இந்த சார்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணனா ஐ வில் கெட் த ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர். எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் கால்குலேட் பண்ணணும். எஸ்கியூ இங்கே எவ்வளோ? 50 இன்டூ எஸ்ஆருங்கிறது 1. அடுத்தது ஏக்யூ எவ்வளோ? 45 இன்டூ ஏஆர் எவ்வளோ? 0.8. அடுத்தது ஏக்யூ எவ்வளோ? 45 இன்டூ எஸ்ஆர் எவ்வளோ? 50. சரி 1. ஓகே, இப்போ மெட்டீரியல் வேரியன்ஸ். மெட்டீரியல் வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்முலா? எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் மைனஸ் ஏக்யூ இன்டூ ஏஆர். இப்போ இங்கே எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் எவ்வளோ? 50 மைனஸ் ஏக்யூ இன்டூ ஏஆர் எவ்வளோ? 36. அடுத்தது எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் மைனஸ் ஏக்யூ இன்டூ எஸ்ஆர் யூசேஜ் வேரியன்ஸுக்கு. ஓகே, 50 minus 45 which is equal to எவ்வளோ? 5.
அடுத்தது ப்ரைஸ் வேரியன்ஸ் ஏக்யூ இன்ட்டு எஸ்ஆர் மைனஸ் ஏக்யூ இன்ட்டு ஏஆர். ஸோ ஏக்யூ இன்ட்டு எஸ்ஆர் எவ்வளோ 45 அண்ட் ஏக்யூ இன்ட்டு ஏஆர் 36. to 9. அடுத்தது A Limited budgeted 1500 units with following cost structure. இதில் மெட்டீரியல் ஏ வந்து இவ்வளோ செலவாகும். இது எல்லாமே என்னது பட்ஜெட்டட்னு கொடுத்துட்டதுனால தட் இஸ் ஆல் ஸ்டாண்டர்ட் தான். சம்டைம்ஸ் ஸ்டாண்டர்டுக்கு பதிலாக பட்ஜெட்டடுங்கிற வேர்டும் யூஸ் பண்ணும். ஏன்னா பட்ஜெட்டுங்கிறது இட் இஸ் அன் எஸ்டிமேட், ஸ்டாண்டர்ட் இஸ் ஆல்சோ அன் எஸ்டிமேட். ஸோ ஸ்டாண்டர்ட் அண்ட் பட்ஜெட்டட் ஆர் நாட் சினானம்லி, அதாவது இதுக்கு பதிலாக அதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் சம்டைம்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்ங்கிற வேர்டுக்கு பதிலாக பட்ஜெட்டடுங்கிற வேர்டும் கொடுக்கலாம். சரி, ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மெட்டீரியல் ஏக்கான டீட்டெயில்ஸ், மெட்டீரியல் பிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவல்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன தெரியுது, நல்லா 2 ரா மெட்டீரியல் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 2 ரா மெட்டீரியல் இருந்தால் எனக்கு என்ன வரும், ஈல்டு வேரியன்ஸும் மிக்ஸ் வேரியன்ஸும் வரும். ஆர்ஏக்யூ கண்டுபிடிக்கணும். ஆர்ஏக்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 2 kg. சரி, 2 kg ஃபார் மேனுஃபேக்சரிங் ஹவு மெனி யூனிட்ஸு, ஒரு யூனிட். இங்கே 1500 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. இது என்னது, ஒரு யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 2 kg செலவாகுது. இங்கே மொத்தமாக ஆக்சுவலாக நான் எவ்வளோ யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னா 1200 kg மேனுஃபேக்சர் பண்ணுறேன். ஸோ ஒரு யூனிட் மேனுஃபேக்சர் 1500 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ அவங்க என்னத்துக்கு பட்ஜெட் பண்ணியிருக்காங்க, 1500 யூனிட்ஸ்க்கு. 1500 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ எனக்கு ஒரு யூனிட்டுக்கு 2 kg செலவாச்சு மெட்டீரியல். அதே மாதிரி ஒரு யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 3 kg ஆஃப் மெட்டீரியல் பி செலவாச்சு. ஸோ இதை வந்து ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 1500 அப்படியே இக்னோர் பண்ணிடலாம். எப்படினாலும் எனக்கு என்ன தெரியணும், ஒரு யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தெரிஞ்சால் நான் 1200 kgக்கு எவ்வளோ ஆகும்னு கண்டுபிடிச்சிக்குவேன். இங்கே ஒரு யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தெளிவாக டேட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ, 2 kg into 1200. ஏன்னா we are actually manufacturing 1200 தான், சரியா? அதே ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ, இங்கே எவ்வளோ மெட்டீரியல் ஏ கன்சியூம் பண்ணுற ஒரு யூனிட்டுக்கு 2.5 into 1200. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா ஆக்சுவலுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும். இதுவும் பர் யூனிட் தான், இதுவும் பர் யூனிட் தான். ஆனால் ஸ்டாண்டர்ட்ஸோட பர் யூனிட் 2 kg, ஆக்சுவல்ஸோட பர் யூனிட் வந்து 2.5 kg. இப்படி தான் எடுத்துக்கணும். இந்த 1500 1200 டிஃப்ரென்ஸாக எடுத்துக்க கூடாது. பர் யூனிட்டுக்கு கொண்டு போயிட்டு நான் ஆக்சுவலாக எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு பார்க்கணும். அப்போ அதுக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல் செலவாகுதுங்கிறத எடுத்துக்கணும். ஓகே, இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ 5 rupees. இங்கே ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ 4.5. அடுத்தது 3 into எவ்வளோ 1200. இது மெட்டீரியல் பி, அதனால 3 into 1200 இன்டூ எவ்வளோ 7. அடுத்தது 4 into 1200. ஏன் 4, மெட்டீரியல் பி 4 into 6 ரேட். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ 5. அடுத்தது ₹7. ஓகேவா? ஆர்ஏக்யூ நமக்கு தெரியாது, அதனால நான் அப்படியே வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் ஆன்சர் போட்டுக்கலாம். இங்கே 2400 into 5 12,000. இங்கே 25,200. இதுக்கு டோட்டல் கண்டிப்பாக போடணும். டோட்டல் போடாமல் ஆன்சர் போட முடியாது. வி ஆர் நாட் கோயிங் டு இண்டிவிஜுவலி ஒர்க் அவுட் ஃபார் மெட்டீரியல் ஏக்கு தனியாக மெட்டீரியல் பிக்கு தனியாக வேரியன்ஸ் கண்டுபிடிக்க மாட்டோம். டோட்டலுக்கு தான் வேரியன்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ டோட்டல் போட்டு தான் ஆகணும். தட் இஸ் 37,200. அப்புறம் இங்கே
ஓகேவா? அடுத்தது ஆர்ஏக்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர்ஏக்யூங்கிறது ஆக்சுவல் குவான்டிட்டி இன் ஸ்டாண்டர்ட் ப்ரப்போர்ஷன், அதுதான் ஆர்ஏக்யூ. சி ஆக்சுவல் குவான்டிட்டி இங்கே எவ்வளோ, ஏவோட ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ 1200 இன்ட்டு 2.5. அதே மாதிரி பியோட ஆக்சுவல் குவான்டிட்டி 1200 இன்ட்டு 4. அதுதான் இங்கே நான் ஆக்சுவல்ஸ் என்ன மெட்டீரியல் ஏ 1200 இன்ட்டு 2.5, மெட்டீரியல் பி 1200 இன்ட்டு 4. இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், டோட்டல் போட்டுக்கணும். இதுக்கு இங்கே 3000 4800, இதுக்கு டோட்டல் எவ்வளோ 7800. இதை என்ன ரேஷியோவில் பிரிக்கணும், நான் என்ன சொன்னேன், ஆக்சுவல் குவான்டிட்டி இன் ஸ்டாண்டர்ட் ப்ரப்போர்ஷன். ஸ்டாண்டர்ட் ப்ரப்போர்ஷன்னா பாருங்க, ஒரு யூனிட் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை யூனிட் ஆஃப் மெட்டீரியல் ஏ வேணும், 2 kg, மெட்டீரியல் பி 3 kg. ஸோ 2:3 ரேஷியோவில் நமக்கு ஆக்சுவல்ஸ் தேவைப்படுது. அதனால நான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ நான் ஆக்சுவல்ஸை ஐ எம் டிவைடிங் இன் வாட் ரேஷியோ, ஸ்டாண்டர்ட் ரேஷியோ. ஸோ 7800 2:3 பிரிச்சோன்னா வில் கெட் 3120 அண்ட் இங்கே வந்து 4680. ஓகே, இப்போ ஆர்ஏக்யூ 120 4680 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். ஸ்டாண்டர்ட் ரேட்டுங்கிறது இங்கே 5, இங்கே 7. நமக்கு ஏற்கனவே தெரியும், அதனால் டைரக்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ கால்குலேட் பண்ணால் 15600 அண்ட் இங்கே 32,760. So we'll get a total of 48,360. இவ்வளோதான். சரி, இப்போ மெட்டீரியல் வேரியன்ஸ், யூசேஜ், ப்ரைஸ் அண்ட் ப்ரைஸ் வேரியன்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கலாம். சரி, மெட்டீரியல் வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன, SQ into SR minus AQ into AR. ஸோ இங்கே SQ into SR இதோட டோட்டல் 37,200 minus 42,300 which is equal to 5,100. see, ஒரே நிமிஷம். இப்போ இங்கே எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸில் தான் ஆன்சர் வந்துச்சு. லாஸ்ட் சம்மில் பாசிட்டிவ் நம்பர்ஸில் தான் ஆன்சர் வந்துச்சு. அப்படி பாசிட்டிவில் வந்தால் ப்ராக்கெட்டில் எஃப் அப்படின்னு போட்டுக்கணும். எஃப் அப்படின்னா என்னது, ஃபேவரபிள். ஏன் பாசிட்டிவில் வருதுன்னா ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணது கம்மியாக இருக்குது, விச் இஸ் ஃபேவரபிள் டு த கம்பெனி. ஓகேவா? அதே இங்கே பாருங்க, இங்கே வந்து நெகட்டிவ்ல ஆன்சர் வருது, அதனால பிராக்கெட்ல ஏ போட்டுக்கோங்க. ஏன்னா என்னது, அட்வர்ஸ். இங்க மைனஸ்ன்னு காமிக்க கூடாது, இன்ஸ்டெட் பிராக்கெட்ல ஏ போட்டுருங்க. ஏன்னா என்ன, அட்வர்ஸ். ஏன் அட்வர்ஸ், ஸ்டாண்டர்டா நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம், அதை விட ஆக்சுவலா ஆனது அதிகமாக ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் not favorable to the company. So it is an adverse situation for the company. அதனால we are using the term adverse. அதுக்காக பிராக்கெட்டில் நம்ம என்னன்னு போட்டோம், ஏ. அடுத்தது யூசேஜ் வேரியன்ஸ். யூசேஜ் வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன, SQ into SR minus AQ into SR. AQ into SR எவ்வளோ, 48,600. இங்கே AQ into SR மைனஸ் என்னது, AQ into AR. AQ into AR எவ்வளோ, 42,300. அடுத்தது இங்கே SQ into SR minus RAQ into SR, that is 48,360. அடுத்தது இங்கே 48,360 minus என்னது,
AQ into SR. சரி, இங்கே என்ன ஆன்சர் வரும்? 11,400 நெகட்டிவ்ல வரும். ஸோ இட் இஸ் அட்வர்ஸ். 48,600 மைனஸ் 42,300 இஸ் 6,300. இது பாசிட்டிவ், அதனால ஃபேவரபிள். அடுத்தது 37,200 மைனஸ் 48,360 தட் இஸ் 11,160. ஸோ இங்கே வந்து என்னது? நெகட்டிவ்ல ஆன்சர் வரும். ஸோ அதனால தட் இஸ் adverse. அடுத்தது 48,360 minus 48,600 அங்க என்ன வரும்? It is also negative. So 240 adverse. So இதை கடைசி எல்லாமே போட்டு முடிச்சுட்டு எப்படி நம்ம ஆன்சர் செக் பண்ணுவோம்? இதையும் ஆட் பண்ணா we should get this number. இப்போ பாருங்க 11,160 plus 240 ஆட் பண்ணா 11,400. சரி, இது ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு, ஆட் பண்ணிட்டோம். இது வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ். கரெக்டா? இப்போ 11,400 மைனஸ் 6,300 போட்டா we'll get 5,100. See, same symbol இருந்தா we can add and we can get the answer. Opposite symbol இருந்தா we have to subtract and we'll get the answer. So இது ரெண்டுத்தையும் எது பண்ணா we'll get this, இது ரெண்டுத்தையும் எது பண்ணா we'll get this. இதுதான் வந்து செக் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன். அடுத்தது NXC Manufacturing Concern furnishes the following information அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆக்சுவல்கான டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே எத்தனை ரா மெட்டீரியல் இருக்குது? ஒரே ஒரு ரா மெட்டீரியல் தான் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் காஸ்ட், ப்ரைஸ் அண்ட் யூசேஜ் வேரியன்ஸ். சரி, கண்டுபிடிக்கலாம். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மெட்டீரியல் ஃபார் 70 kg ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் 100 kg. 70 kg ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வி நீட் 100 kgன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா 210,000 kg மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன் 100/70 into 210,000 போட்டோம்? இங்கே 70 யூனிட்ஸ் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு 100 kg. அப்போ 210,000 யூனிட்ஸ் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு எனக்கு எவ்வளோ கேஜி ஆஃப் ரா மெட்டீரியல் வேணுங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸோ 100/70 into 210,000. ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ? ₹1 per kg. சரி, அடுத்தது ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ? இங்கே 280,000. ஆனால் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்னு சொல்லி டைரெக்டாக நம்மக்கிட்ட AQ into AR கொடுத்துட்டாங்க. இந்த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ங்கிறது ஒன்றுமே இல்லை, AQ into AR தான் இங்கே காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாம் போகிறதுக்கு பதிலாக டைரெக்டாக 252,000. எனக்கு குவான்டிட்டி வேண்டாம், ரேட்டு வேண்டாம், எல்லாமே மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. அதனால் டைரெக்டாக எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது AQ into SR. AQ எனக்கு தெரியுமா? எஸ், 280,000. SR தெரியுமா? தெரியும். ₹1. ஸ்டாண்டர்ட் ரேட் ₹1. ஸோ இப்போ இவ்வளோதான். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவல் குவான்டிட்டியை நம்ம சேஞ்சே பண்ண வேணாம், ஏன்னா டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிக்கு மட்டும்தான் we had to do some conversions. ஏன் 70 யூனிட்ஸுக்கு கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம 210,000 யூனிட்ஸ்க்கு we found out. சரி, ஃபைனல் ஆன்சர் இங்கே 3 lakh, இங்கே 252,000, இங்கே 280,000. ஓகேவா? இப்போ மெட்டீரியல் வேரியன்ஸ் ஃபார்முலா SQ into SR minus AQ into AR. So 3 lakh minus 252,000 which is equal to 48,000. Positive figure, so favorable. அடுத்தது யூசேஜ் வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன? SQ into SR minus AQ into SR. SQ into SR எவ்வளோ? 3 lakh minus AQ into SR 280,000 which is equal to 20,000. Positive figure, so
ஃபேவரபிள். அடுத்தது 2,80,000 minus 2,52,000 which is equal to 28,000. That is favorable again. Yeah, that is also a positive figure. அடுத்தது the standard material cost for 100 kg of chemical D கொடுத்துட்டாங்க. in a batch எவ்வளோ manufacture பண்றாங்க? 500 kg of chemical D is were produced. சரி, இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் 100 கொடுத்துட்டாங்க. இவங்க எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க? 500 kg மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. How do you yield mix and price of factors contribute to the variance in the actual cost per 100 kg? ஆனால் கேட்டது வந்து 100 kgக்கு தான் கேட்டிருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணது 500 kg தான். ஆனால் கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக நீ 100 kgக்கு எவ்வளோ என்ன வேரியன்ஸ் வரும்னு கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் 100 kgக்கு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட்ஸை கன்வெர்ட் பண்ண வேண்டாம். பொதுவாக என்ன பண்ணுவோம்? ஸ்டாண்டர்ட்ஸை தான் ஆக்சுவலுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் என்ன பண்ணோம், இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் வந்து 70 kg கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆக்சுவல் வந்து 2,10,000ங்கிறனால ஸ்டாண்டர்டை தான் ஆக்சுவலுக்கு கன்வெர்ட் பண்ணோம். பட் ஹியர் கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக 100 kgன்னு கொடுத்துருக்காங்க. அதனால வி வில் கன்வெர்ட் எவ்ரி திங் டு 100 kg. இங்கே ஸ்டாண்டர்ட்ஸ் 100 kgன்னு கொடுத்துட்டதுனால பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் வேறு ஏதாச்சும் இங்கே 15 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கொஸ்டினில் இங்கே 100ன்னு கேட்டிருந்தாங்கன்னா அதையும் நம்ம 100 kgக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கணும் ஸ்டாண்டர்ட்ஸையும். ஸோ எதுவுமே கொடுக்கலன்னா வி ஹாவ் டு கன்வெர்ட் டு ஆக்சுவல்ஸு. கொடுத்துட்டாங்கன்னா கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்கன்னா அந்த யூனிட் ஆஃப் ஃபினிஷ் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தான் எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணணும். சரிங்க, அந்த கன்வர்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். சரி, மொத்தமாக இவ்வளோ தான் மாடல்ஸ். இந்த சம்மோட அந்த மெட்டீரியல் வேரியன்ஸில் இருக்க மாடல் முடிஞ்சிருச்சு. இந்த மெட்டீரியல் வேரியன்ஸ் மட்டும் புரிஞ்சால் போதும், மிச்சது எல்லாமே சேம் லாஜிக் சேம் கான்செப்ட் தான். அதனால் ரொம்பலாம் காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். சரி, இப்போ இங்கே ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. எதுக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வேணும்? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? 100 kg மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்போ 100 kg மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கெமிக்கல் ஏ எவ்வளோ வேணும்? 30 kg தான். ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது 100 kg மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 30 kg ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 30 kg. அடுத்தது chemical B standard quantity 40 kg, இங்கே 80 kg into 4 into 5 into 6. சரி, ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ வேணும்? இங்கே எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க? 500 kg மேனுஃபேக்சர் பண்ணுறது கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு எவ்வளோ வேணும்? 100 kg மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் வேணும். ஸோ 140 divided by 500 into 100. ஏன் 100 போடுறோம்? இங்கே 100 kg தான் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நமக்கு வேணும், அதனால 100 போடுறோம். அடுத்தது அதுக்கும் அடுத்தது 440 divided by 500 into 100. ஆக்சுவல் ரேட் எவ்வளோ? ஆக்சுவல் ரேட் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? இங்கே டோட்டல் ரேட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவல் ரேட் எப்படி கண்டுபிடிக்காது? 588 divided by 140. 140 kgக்கு எனக்கு 588 rupees செலவாச்சு. ஸோ 1 kgக்கு எவ்வளோ? ஸோ 588 divided by 140. இங்கே 1056 எவ்வளோக்கு? 220க்கு. இங்கே 2860 எவ்வளோக்கு? 440. ஓகேவா? அடுத்தது ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். ஆக்சுவல் குவான்டிட்டியெல்லாம் நமக்கு இங்கேயே தெரியும். ஸோ நான் டைரெக்டாக 140 divided by 500 into 100 போட்டு 28. சி, இதோட கேல்குலேஷனை தான் நான் எடுத்து இங்கே எழுதுகிறேன் ஆக்சுவல் குவான்டிட்டின்னு. இங்கே 88 into ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ? 4, இங்கே 5, இங்கே 6.
ஓகேவா? RAQ கடைசியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு ஆன்சரில் போட்டுடலாம். இங்கே 120, 200, 480, இங்கே 800. அடுத்தது 117.6, அடுத்தது 211.2. இதை சால்வ் பண்ண will get 572. Total is 900.8. அடுத்தது 28 into 4, that is 112, 220, and last one 528. Total is 860. லாஸ்ட்டு RAQ கண்டுபிடிக்கணும். RAQ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்ன? ஆக்சுவல்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் ப்ரப்போர்ஷன். இப்போ ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் கெமிக்கல் A எவ்வளோ? 28. ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் கெமிக்கல் B 44 and last one 88. அதோட டோட்டல் இஸ் 160. இதை வந்து என்ன ப்ரப்போர்ஷனில் நம்ம பிரிக்கணும்? ஸ்டாண்டர்ட் ப்ரப்போர்ஷன். ஸ்டாண்டர்ட் ப்ரப்போர்ஷன் என்ன? 30:40:80. So இங்கே 32, இங்கே 42.67. RAQ for chemical A, B and C. Last one 85.33. ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ? 4, 5, 6. $512. Total 853.35. இதை பேஸ் பண்ணி we can find material variance. எப்படின்னு பார்க்கலாம். 800 minus 900.8 AQ into AR, SQ into SR minus AQ into AR, which is equal to 100.8 adverse. அடுத்தது SQ into SR minus AQ into SR, that is 800 minus 860. இங்கே 860 minus AQ into AR, that is 900.8. இங்கே 800 minus RAQ into SR 853.35. இங்கே 853.35 minus 860. 60 adverse, 40.8 adverse. See, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண we'll get 100.8. அடுத்தது இங்கே 53.35 adverse, இங்கே 6.65 adverse. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண we'll get 60. சரி, அடுத்தது லேபர் வேரியன்ஸ். சி, லேபர் வேரியன்ஸ்னா எந்த இதுவும் யோசிக்கவே வேண்டாம், அப்படியே இட் இஸ் த சேம் as மெட்டீரியல் வேரியன்ஸ். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே SHAHன்னு வரும். SHAHனா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ், ஆக்சுவல் ஹவர்ஸ்.
லேபர் எப்பயுமே எதை பேஸ் பண்ணி வேல்யூ பண்ணுவோம்? பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் hours they are working. குவான்டிட்டியில் போட்டால் தட் இஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. மெட்டீரியல்ங்கிறனால அங்கே குவான்டிட்டின்னு போட்டுட்டு இருந்தோம். இங்கே வந்து லேபருங்கிறதுனால we are using the term hours. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரி, நம்ம டைரெக்டாக சம்குள்ளே போயிடலாம். அண்ட் இங்கே யூசேஜுக்கு பதிலாக வில் கெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். I mean like the way we call each and every item only differs. அதை தவிர்த்து ஃபார்முலாஸில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. இதே மாதிரி இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு, இந்த ரெண்டு காமன். அது இங்கே வந்து ஏக்யூ இன்ட்டு எஸ்ஆர்னு வந்திருக்கும், இங்கே ஏஹெச் இன்ட்டு எஸ்ஆர்னு வந்திருக்கு. ஸோ எல்லாமே சேம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், குவான்டிட்டிக்கு பதிலாக ஆர்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம் அண்ட் யூசேஜுக்கு பதிலாக எஃபிஷியன்சின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்கே the standard labor employment and the actual labor engaged in a week for a job are as under. அது வந்து standard number of workers in the gang, actual number of workers in the gang, standard wage rate per hour, actual wage rate per hour. ஆக்சுவலாக இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சம் தான், இருக்கிறதுலே டஃப்பான சம் எடுத்து நான் போட்டுறேன். மிச்சதெல்லாமே மெட்டீரியல் தெரிஞ்சாலே போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இருக்கிறதுல 3 லேபர் இருந்து நம்பர் ஆஃப் லேபர்ஸ் எல்லாம் கொடுத்த மாதிரி சம் நான் எடுத்து போட்டுறேன். சரி, இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும்? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் தெரியணும். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இங்கே டியூரிங் 40 hours ஒர்க்கிங் வீக், ஒரு வீக்கில் 40 hours வந்து எல்லா லேபரும் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் த கேங் ப்ரொடியூஸ் 1800 ஸ்டாண்டர்ட் லேபர் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க். சி, நம்பர்லாம் சொல்லலை, ஒரு ஈச் அண்ட் எவ்ரி லேபர் ஹாஸ் ஒர்க்டு ஃபார் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ்? 40 hours ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒர்க் பண்ணி ஸ்டாண்டர்டாக 1800 hours ஒர்க் பண்ணால் என்ன ப்ரொடக்டிவிட்டி வருமோ அந்த ப்ரொடக்டிவிட்டியை காமிச்சிட்டாங்க. சரி, இப்போ நம்பர் ஆஃப் லேபர்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ? 32, 12, 6. ஸோ இந்த 1800 நம்ம ஸ்டாண்டர்ட் நம்பர் ஆஃப் லேபர்ஸுங்கிற ரேஷியோவில் பிரிக்கணும். ஏன்? அவங்க எத்தனை நம்பர் ஆஃப் லேபர்ஸுங்கிற இது வந்து நமக்கு தெரியாது. இன்ஸ்டெட் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? ப்ரொடக்டிவிட்டி கொடுத்துட்டாங்க. என்னது? 1800 hours ஒர்க் பண்ணால் என்ன ப்ரொடக்டிவிட்டி வருமோ அந்த ப்ரொடக்டிவிட்டியை ஏர்ன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம நம்பர் ஆஃப் லேபர்ஸ், ஸ்டாண்டர்ட் நம்பர் ஆஃப் லேபர்ஸை வச்சு வி வில் ஸ்பிளிட். சரி, இப்போ 1800 நான் என்ன சொன்னேன்? 32:12:6ங்கிற ரேஷியோவில் வி ஹாவ் டு ஸ்பிளிட். அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். 1152, 432 and 216 எழுதிருங்க. சரி, ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ? இங்கே ஸ்டாண்டர்ட் ரேட் பற்றி ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஸ்டாண்டர்ட் வேஜ் ரேட் பர் ஹவர் எவ்வளோ? 321. டைரெக்டாக எடுத்துடலாம். into 3 into 2 into 1. சரி, ஆக்சுவல் ஹவர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஈச் அண்ட் எவ்ரி லேபர் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க? 40 hours. எவ்வளோ ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் லேபர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியுமா? 28, 18, 4. ஸோ 28 into 40, 18 into 40, 4 into 40. எவ்வளோ தான் ஆக்சுவல் ஹவர்ஸ். 28 into 40, அடுத்தது 18 into 40, அதுக்கு அடுத்தது 4 into 40. அப்புறமா ஆக்சுவல் வேஜ் ரேட் பர் ஹவர் எவ்வளோ? 432. அடுத்தது ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். ஆக்சுவல் ஹவர் நமக்கு இங்கேயே தெரியும். தட் இஸ் 28 into 40, 18 into 40, அப்புறம் 4 into 40. அடுத்தது ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ? 321 into 3 into 2 into 1. அடுத்தது ரிவைஸ்டு ஆக்சுவல் ஹவர்ஸ். ரிவைஸ்டு ஆக்சுவல் ஹவர்ஸ்னால் என்ன? ஆக்சுவல்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் ப்ரப்போர்ஷன். சரி, இப்போ இங்கே ஆக்சுவல்ஸ் எவ்வளோ? 28 into 40 எவ்வளோ? தட் இஸ் 1120. நான் இங்கே டைரெக்டாக எடுத்து 1120 டோட்டல் மட்டும் எழுதிக்கிறேன். 1120. அடுத்தது 18 into 40 இஸ் 720. அதுக்கப்புறம் 4 into 40
160. Total 2000. இதை இப்போ எந்த ரேஷியோவில் பிரிக்கணும்? 32:12:6. Actuals in standard proportion. So 32:12:6ங்கிற ரேஷியோவில் we have to split. அப்படி பிரிச்சா will get 1280, 480 and 240. இப்போ எடுத்து டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1280, 480 and 240 into standard rate நமக்கு தெரியும் 3, 2, 1. ஓகே, எடுத்து ஆன்சர் கால்குலேட் பண்ணி எழுதிடலாம். 3456, 864, 216. அடுத்தது இங்கே 4480, இங்கே 2160, அடுத்தது 320. டோட்டலும் 5ஓட போட்டுக்கலாம். தட் இஸ் 4536, 6960, 4960 and last one is 5040. ஓகேவா? இப்போ வேரியன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் labor cost variance or labor variance என்னது? SH into SR minus AH into AR. That is 4536 minus 4960 which is equal to 6960 which is equal to 2424 adverse. அடுத்தது efficiency variance SH into SR minus AH into SR. AH into SR தான் 4960. So 4536 minus 4960. இங்கே 4960 minus AH into AR, that is 6960. இங்கே it is 424 adverse. இங்கே 2000 adverse. அடுத்தது yield variance 4536 minus RAH into SR எவ்வளோ? 5040 which is equal to 504 adverse. அங்க 5040 minus 4960. ஏன் 4960? ஃபார்முலா என்ன? RH into SR minus AH into SR. So AH into SR is 4960 which is equal to 80 favorable.